கருத்து கணிப்புலாம் இல்லை பஸ். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்லலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது எங்களது கேப்டன் கட்சி. இந்த கட்சி வந்து ஜெயிக்குது தோக்குதெல்லாம் வேற. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எந்த ஒரு ஒரு அதிகார பலமும் இல்லாம இந்த கட்சி நிக்கிறோம். இப்ப சீமான் நிக்கிறாரு, அவங்க நிக்கிறாங்க, இவங்க நிக்கிறாங்கிறதெல்லாம் வேற. ஏன்னா அவங்களுடைய இது வந்து சோசியல் மீடியாவா இருக்கு. அந்த சோசியல் மீடியால அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நிக்கிறாங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேப்டன் என்ற ஒரு மனிதனுக்காக தான் அந்த கட்சி வந்து இதாகுது. அதை வந்து இவங்க எங்க கட்சிக்காரங்க வந்து சரியான முறையில கையாளலையோ அப்படிங்கிற ஒரு, கட்சிக்காரங்கன்னா பொதுவா தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ எல்லாம் சொல்லல. இப்ப அந்நியாரே எடுத்துக்கோங்களேன். அந்நியாரு கடந்த 2021 தேர்தலில் வந்து இதுல போட்டிட்டாங்க. விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினாங்க. அதுக்கு அப்புறமா அந்த ஓட்டுல நம்ம ஜெயிச்சோமோ தோத்தமோ அது ரெண்டாவது. அதை தோத்துருந்தா கூட அந்த மக்கள் நமக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல அங்க என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க? கட்சிக்காரங்க நிர்வாகிக பண்றது வேற. அங்க நம்ம கட்சியை டெவலப் பண்ணுவோம். நமக்காக 30,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 30,000 பேர் மக்களுக்காக நம்ம அவங்க கஷ்டத்துல போய் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹெல்ப்பாவோ இதாவோ நம்ம பண்றதுக்கு ஆளுங்கட்சியா இல்லை. நம்ம இருந்தா கூடமே நம்ம போய் அவங்களோட கஷ்டம் என்னன்னு கேட்டா அதையே தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாவது நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இப்ப விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில போன வாட்டி அண்ணன் விஜய் பிரபாகரன் கேப்டன் நகர் ஒரு லேபிள் இல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஓட்டுமே வந்திருக்காரு. அது கேப்டன் நகர் ஒரு லேபிளுக்காக தான் அவங்க செகண்ட் பிளேஸே வந்தாங்க. அது செகண்ட் பிளேஸ் வந்தவங்க கூடமே செகண்ட் பிளேஸ் கூட என்னை பொறுத்தளவு தோல்விதான். அது எவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. கேப்டன் நகர் ஒரு பின்பம், அந்த பின்பத்தை மையப்படுத்தி ஒரு அரசியல், அதுல வந்த ஒரு இதுதான் இந்த ஓட்டு. இப்போ மக்கள் வந்து கேப்டன் அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சிருக்கோம், பிடிச்சிருக்கோம், கேப்டன் வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஆப்போசிட் கேண்டிடேட் வாங்கின ஓட்டை விட டபுள் மடங்கு வாங்கி ஜெயிச்சிருக்கணும். ஆனா இது வந்து தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. அதுக்கப்புறமா அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இவர் எப்படி வேலை செஞ்சாரு அதெல்லாம் இருக்கு. இப்போ பார்க்க போயில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேப்டனுங்கிற ஒரு பேரை வச்சுட்டு நம்ம போனோம்னா ஓட்டு விழுங்குறங்கிற பேஸ் கான்டெக்ட்லயே போறாங்க. அதுக்காக விழுகிற ஓட்டு மட்டும்தான் இது. நம்ம என்ன வேலை செய்யறோங்கிறது இருக்குல்ல. இப்போ கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் வீடுன்னா ஒரு ஓகே நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு இது இருக்குன்னா, நாகராஜ் பண்ற இது என்ன இருக்குன்றதுன்னு பார்த்துட்டு அடுத்த கட்டமா வரும். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபீல்டு, நம்ம கட்சி ஃபீல்டு ஒர்க்கு எப்படி இருக்கு என்னதுன்னு எப்படி ஒரு தலைமை கழகம் வந்து அதெல்லாம் பார்த்துருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, கூட்டணி கட்சி போட்டிடுற அத்தனை தொகுதியிலும் ஜெயிக்கணும். ஒருவேளை ஜெயிக்கலன்னா அந்தந்த தொகுதி சார்ந்த நிர்வாகிகளை நான் வந்து கடும் நடவடிக்கை இருப்பேன், அதாவது அந்த பொறுப்புல இருந்து தூக்கிடுவேன் சொல்லியிருக்காங்க. இப்ப அதே மாதிரி தேமுதிக அந்நியாரை நம்ம தூக்க முடியாது. அந்நியாரை வந்து பொதுச் செயலாளர் அவங்க இருந்து ஆகணும். இப்போ நான் எதுக்கு இது சொல்றேன்னா வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி தொண்டர்கள் எல்லாம் ஒரு குமுறல் தானே. எவ்வளவு ஒரு உழைப்பு, எவ்வளவு ஒரு கஷ்டம். நாங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்புக்காக நாங்க வந்து கட்சியில உட்காந்துருக்கோம், பிடிக்கிறோம், அதெல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இங்க ஒரு கிளையில நான் என்ன வேலை செய்யணும் அதை வந்து நீங்க மேல கொடுக்கணும். மேல கொடுத்தாதான் அந்த கட்சி டெவலப் ஆகும். நீங்க கட்சி ஒரு டெவலப்பும் பண்ணாம ஒரு இதுவும் பண்ணாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது திமுக போட்டிட்ட தொகுதியில் எந்த தொகுதியை தோத்துச்சோ அங்கெல்லாம் இந்த தேமுதிக நிர்வாகிகளா பொதுவாக சொல்ல பொறுப்பேற்று இது பண்ணாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இது இருக்கு. ஒன்று ஆப்போசிட் பார்ட்டி கூட கை கொத்து போயிடுறாங்க. அப்புறம் இல்லைன்னா உள்ளடி வேலை பார்க்கறது, செயல்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்களையெல்லாம் மாற்றிட்டு கரெக்டான ஒரு அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கான என்ன முறையோ அதை வந்து செயல்படுத்தினா தான் இந்த கட்சி நீ அவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு போகும். நான் வந்து சமீபத்தில் எங்கள் கட்சியிலேருந்து அந்த ராஜேந்திரன், மீசை ராஜேந்திரன் அவர் வந்து வெளியே போனார். என்ன அது கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இவ்வளவு காலம் கேப்டன் கூட இருந்துட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அவர் போனது ஏதோ சுயநலமா இருந்தா கூடமே அவர் வைக்கிற ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்கு. அது வந்து நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்குவேன். நம்ம அந்த கட்சிக்காக என்ன டெவலப் பண்ணியிருக்கோம், என்ன வளர்த்திருக்கு கட்சியை. இப்போ விசிகேக்காரங்க 8 சீட்டில் 2 சீட் ஜெயிக்கிறாங்க. நம்ம 10 சீட் வாங்கி ஒரு சீட் தான் ஜெயிக்கிறங்கும் போது அவங்க நம்மளை ஏளனம் பண்ணது உண்மையாயிரும்ல. 10 சீட் நம்ம வாங்கினோம்னா அந்த 10 சீட்டுக்கு என்ன வேல்யூ வச்சு நம்ம கேண்டிடேட் போடுறோம், என்ன இதை வந்து மையப்படுத்தி நிப்பாட்டுறோம். இவங்க ஜெயிப்பாங்க. இப்போ மயிலம் சட்டமன்ற தொகுதியில் எல் வெங்கடேசன்ட்டு ஒரு அண்ணன், அவர் வந்து தேமுதிகலேயே நல்லா ஒரு பிரபலமான அண்ணன். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சிவி சண்முகத்தை விட ஒரு ரொம்ப ஓட்டு இதில் தோக்குறாரு. அப்போ அவர் அந்த கட்சியை ஒரு பேஸ் பண்ணி நிறுத்தியிருக்காரு. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த கட்சியை வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்தியிருக்காரு. அப்போ நம்ம தலைமை கழகம் அவருக்கு என்ன இது கொடுத்து அது அவர் மேலே தூக்கிட்டு வரும். அவர் அவ்வளோ நாளுக்கு பட்ட கஷ்டம் வேஸ்ட்டு, கட்சி டெவலப் பண்ணது வேஸ்ட்டு, இத்தனையும் வேஸ்ட். அது மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த உள்ளடி பார்க்குற நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றினா கரெக்டாக இருக்கும். கட்சியை மாற்றி நீ அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படின்னு தெரில. என்னை பொறுத்தளவு நான் எப்படி சொல்கிறது, இந்த கேப்டன் உருவாக்கின கட்சி இருக்கோ இல்லையோ நான் கேப்டனுக்காக இருப்பேன். ஆனால் எல்லாரும் அப்படியே இருப்பாங்களான்னு தெரியாதுல்ல. இந்த இந்த ஒரு எலெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டார், இல்லை நல்லா பிரச்சாரம் பண்ணார், இல்லை விஜய் தேர்ந்தெடுத்த கேண்டிடேட்டு நல்ல கேண்டிடேட்டு, அதெல்லாம் கிடையாது. மக்கள் மனசுல ஏதோ ஒன்று சரி இங்கே ஏன் போட்டு அங்கே போடலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சாப்பாடு வாங்கறதுக்கு ஒரு கடைக்கு போனோம்ல, அதம்மா சொல்கிறாங்க இங்கே வர பசங்க எல்லாருமே விஜய் போட்டு போடுங்க, இல்லைன்னா சாப்பிட வர மாட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல சாமி அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா பரவாயில்லைங்க, நீங்கள் யாருக்கு போடலான்னு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாலும் சொல்லினா நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஏங்க மாதிரி இந்த ஒரு மாற்றம்? இப்போ நீங்கள் காலங்காலமாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, ஏன் அந்த மாதிரி மாற்றங்கும் போது எப்படி சொல்கிறது, இந்த அண்டா குண்டா கொடுக்குறதில்ல இதிலெல்லாம் அவங்க கட்சி சார்ந்தே ஒரு இதை பொதுவாக எதுவும் செயல்படாமல் இருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இவங்க என்ன போய் அங்கிற மாதிரி அது ஒரு மாற்றம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மக்கள் மனசில் ரொம்ப ஒரு இதாக பதிஞ்சிருச்சு. அவங்க வந்து சொல்லாமலே கேட்காமலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து மாறிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க நமக்கு இந்த ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, நானே போட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனோட தேமுதிக கொஞ்சம் வலுப்படுத்திக்கிறதுக்கு இந்த உள்ளடிப்பாக நிர்வாகிகளெல்லாம் கொஞ்சம் மாற்றினா சரியாக இருக்கு. அதே தனியாக நின்றிருந்தா ஜெயிச்சிருப்போம். 2021 அமமுக கூட கூட்டணி சரியா. அப்போ ஈரோடு கிழக்கில் ஒரு ஓட்டு சதவீதம் அமமுக வேட்பாளர் வாங்கினார். அவர் ஒரு வேட்பாளராக வாங்கின ஓட்டு சதவீதம் தேமுதிக அமமுக கூட்டணியோட இன்னொரு கட்சி சேர்த்து கூட்டணி, அந்த கட்சி கூட்டணியோட சேர்த்து வாங்கின ஓட்டை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவன் டிஎம்கேல நிற்கும் போது சரியான காசு. இப்போ கூட ஓட்டுக்கு ஒரு 2000 1000 கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா பயங்கர காசு, அவ்வளோ காசு விளையாண்டுமே அன்னைக்கு வந்து இந்த அமமுக வேட்பாளர் வாங்கின ஓட்டை விட தேமுதிக தனியாக நின்று வாங்குச்சு. அப்போ தேமுதிகன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கான ஒரு செயல் திட்டங்களும் கரெக்டான நிர்வாகிகள். விஜய் இப்போ வந்தவர் அதான் விஜய்க்கு பேஸா வந்து விஜய் மட்டும் இருந்தாரு, விஜய் பார்த்து எல்லா மக்களும் குத்திட்டாங்க. தேமுதிக அப்படி இல்லை, இது கேப்டன் இருந்த காலத்துல வேற, இன்னைக்கு தேமுதிக இருக்கிறது வேற. அதுக்கு வந்து இந்த அதான் ஒரு இப்படிதான் அந்நியார் கீழே வேலை செய்கிறவங்க கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இவங்க அப்படி இல்லை, ஏதோ தொகுதி பிரித்து கொடுத்தாங்க, சரி அந்த தொகுதியில் ஜெயிச்சா என்ன தோத்தா என்னங்கிற மாதிரி போயிட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் சரியாக வேலை செஞ்சாங்களா இல்லைன்னு தெரியல. இது இப்போ தொண்டர்கள் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன், நம்ம ஊரில் ஒரு 10 பேர் இருக்காங்க தேமுதிக வச்சாருந்தாங்க, நாங்கள் 10 பேர் திமுக காரங்க கூட சேர்ந்து போய் ஓட்டு கேட்கறது வேற சரியாவா. தனிப்பட்ட முறையாக தேமுதிகக்கு இங்கே நம்ம ஊரில் என்ன பேஸ் இருக்குது, நாங்கள் என்ன நம்பிக்கையில் போய் கேட்கணும். ஒரு மாவட்டம் சரியாக இருக்கணும், அந்த மாவட்டத்துக்கு கீழே வேலை செய்கிற ஒன்றியம் நகரம் பேரூர் இது மாதிரிலாம் சரியாக இருக்கணும்.
அதுக்கு கீழே நாங்கள் சரியாக இருக்கணும், இத்தனையும் சரியாக இருக்கணும். அப்போது நீங்கள் அந்த மாவட்டமே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வழியை மறைச்சிச்சுன்னா அங்கேருந்து வர ஒன்றியத்துக்கு நகரத்துக்கு பேரூர் கழகங்களுக்கும் ஒரு செய்தியோ இல்லை நீங்கள் செயல்படணுங்கிற ஒரு திட்டமோ வராது. நாங்கள் என்னடா தலைமை அறிவிக்கவே இல்லைங்கிற மாதிரி சரி நம்ம இவங்களோட சேர்ந்து போய் நின்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ உங்களுக்கு எங்களையும் வளர்த்திக்க முடியாது, அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமமுகவில் இருக்கும்போது ஒரு 30 பேருக்கு வந்து நம்ம கூட நின்னாங்கிறதுக்காக நம்ம தனிப்பட்ட முறையாக சாப்பாடோ மற்ற விஷயங்களோ எல்லாம் பார்த்து பண்ணணும். ஆனால் இந்த எலெக்ஷனுங்கும் போது இப்போ நம்ம கட்சியிலேருந்து எதுவும் கவனிக்கல, நம்ம தனிப்பட்ட முறையாகவும் செய்ய முடியல. அப்போ அவங்கள எதிர்பார்த்து நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ தனியாக நிற்கும் போது நம்மளால முடியுதோ இல்லையோ, நம்ம கூட இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச ஒரு டீயாச்சும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இப்போ கூட்டணிங்கும் போது நம்ம போய் அவங்ககிட்ட கேட்குற சூழ்நிலை இருக்குது, அதை கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சரிப்படுத்தணும். கட்சி தலைமை என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் நான் உண்மையாக வந்து எங்கள் கட்சியில் நிறைய பேர் இந்த எலெக்ஷன் எப்போ அறிவிச்சாங்களோ தேமுதிக ஒரு உரிய அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு நினச்சோம். நான் டெய்லியுமே வேண்டுவேன் கேப்டன் கிட்ட, ஒரு 10 சீட்டுங்க, 10 சீட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சுருங்க, அப்படி இல்லையா ஒரு 6 சீட்டாக ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவேன். ஆனால் இப்போ 1-2க்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் பிரபாகரன் ஜெயிக்கலையே. இப்போ அவரு அந்த எம்பி எலெக்ஷனில் அவ்வளோ டஃப் கொடுத்தவர். அப்போ அந்த இந்த 2 வருஷம் அவரோட செயல்பாடு அந்த விருதுநகர் தொகுதியில் சரியா இருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பாரு. பண்ணலவா? எலெக்ஷன் போய் நின்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்களை யார் ஜெயிக்க வைப்பாங்க? அங்க வந்து நீங்க ஒரு பிராண்ட் ஆகணும். இப்ப விருதுநகர்னா விஜய் பிரபாகரன் ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அதை தாண்டி தான் உங்களுக்கு போட்டி கீட்டி இல்லை. அது எப்படி சொல்றது, நம்ம மேலதான் தப்பு. இந்த 10 சீட்லயுமே கூட உங்களுக்கு பேர் சொல்ற மாதிரி யாரும் கேண்டிடேட்டே இல்லையே. விஜய் பிரபாகரன், அந்நியார், இந்த 2 பேரும் தவிர வெங்கடேசன் பேர் சொல்லுவாங்க. மீதி 6 பேரையும் அவ்வளோக்கு சொல்றதுக்கே இல்லையே. இவங்கெல்லாம் தலைமை நிலைய இதா இருக்காங்க, அதாவது அந்நியாருக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல இருக்காங்க. இவங்களோட செயல்பாடு என்ன அந்த ஏரியாக்குள்ளரி? இப்போ அவங்க நிற்கிற தொகுதிக்குள்ளரி இவங்களோட செயல்பாடு என்ன? அதெல்லாம் இருக்குல்ல. மக்கள் அப்புறம் இவங்க எங்கேயோ இருப்பாங்க, மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க, மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? சரி விடுங்க, எப்படியோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. உண்மை